டே 19 சேலஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு. அம்மா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கான ஸ்கோர்ஸும் ரெடி. திஸ் இஸ் 100 டே சேலஞ்ச் ஆஃப் ஷேரிங் வீட்டு வேலைகள். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய வேலைக்கான கோடு பார்த்தீங்கன்னா, என்னோட பேரான அஜித்குமார். அதுபோல் என் வைஃப் பண்ணக்கூடிய வேலைக்கான கோடு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரான சங்கீதா. ஸோ எங்கள் பேரை நாங்கள் ஏன் வச்சுக்கிட்டோன்னா, இன்றைக்கி அம்மா வந்து மார்க் போடுறாங்கல்ல, அதுக்காக தான். டெய்லி போல் இன்றைக்கும் 5 மணிக்கு அலாரம் வச்சு நாங்கள் 2 பேரும் ஏந்துட்டு, நான் பார்த்தீங்கன்னா பாலுக்கான காசும் பாலுக்கான யானமும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாலை வாங்க போயிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைனில் போய் பால் வாங்குற யானத்தை வச்சுட்டேன். அப்போ தான் நேற்று நைட்டு அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பால் வாங்கின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் இல்லைடா வாங்கின்னு வான்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பாலுக்கான காசு மட்டும் தான் எடுத்துன்னு போனேன். எந்த ஒரு காசும் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போகல. சரி ஃபோன் இருந்தால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை கூட நான் எடுத்துன்னு போகல சொல்லிட்டு திரும்ப வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு கீழே வந்ததும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு நான் மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஏந்துட்டாங்க. அப்பாவும் அக்கா பொண்ணும் தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்கெட்டுக்கான காசும் ஒரு பை எடுத்துன்னு போய் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளேயே உட்காந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. அம்மா கூட பல்லை விளக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அம்மாவும் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்லை விளக்கிட்டு எனக்கான பிஸ்கெட்டை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அம்மா என்னை கூப்பிட்டு இன்றைக்கி அம்மாவாசைடா, வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது, வேறு யாருமே கோலம் போடலன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ வந்து வாசலில் தண்ணி தெளிச்சதும் கோலம் போடுற வேலையை நம்ம விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம்னு நாங்கள் 2 பேர் டிசைட் பண்ணிட்டோம். அடுத்து என்னுடைய ஆயுள் அதிகமாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து 5 சண்டே வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதா வந்து அவங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா 5வது சண்டே சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து மதியம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ காலையில் அவங்க பார்த்தீங்கன்னா சாமிக்கான வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து ஃபோனில் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜை முடிஞ்சதும் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பெருக்கலாம்னு சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பெருக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து மோட்டரை போட்டுட்டு அதை வந்து ரொப்பி முடிச்சுட்டேன். ஸோ அது கூடவே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமான் விளக்குற வேலையை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே போனேன். அக்காவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வந்து டிவியை பார்த்துன்னு இருந்தாங்க. அக்காவோட பொண்ணு வந்து ஏந்துட்டு அம்மா கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஏந்துட்டார். ஏந்து போய் பார்த்தீங்கன்னா பல்லை விளக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் போய் அப்பாவுக்கு வந்து டீயை சுடு பண்ணி அப்பாவுக்கு வந்து டீயும் பிஸ்கெட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப டிவி ரூமுக்கு வந்து அங்கே இருக்கிற தலகாணி, போர்வை, பாய் எல்லாமே எடுத்து மடிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா பால்கனியில் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்காவும் ஏந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து நான் வெளியே பெருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே பெருக்க வேண்டிய வேலையை எங்கள் ஒய்ஃப் சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டிவி ரூமை வந்து பெருக்கி அந்த குப்பை எல்லாமே வாரிட்டாங்க. அதைக்காட்டி பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து டீயை குடிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் வந்து எனக்கு குளிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி வந்து ஹீட்டரில் போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூமையும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிச்சனையும் பார்த்தீங்கன்னா பெருக்கி வந்து வாரி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் அக்கா பொண்ணும் அக்கா நானும் பார்த்தீங்கன்னா டிவி ரூமுக்கு போயிட்டோம். ஸோ எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மற்ற வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு தண்ணி சுடுற வரைக்கும் டிவி வந்து பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி சுட்டது நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ காலையில் டிஃபன் என்னன்னு கேட்டதுக்கு தோசைன்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 தோசை சுட்டு கொடுத்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து அக்கா வந்து பாப்பாவுக்காக ஒரு தோசைன்னு சுட்டுட்டு அக்கா பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அக்காவும் குளிச்சுட்டு வந்து அக்கா வந்து தோசை சாப்பிட்டுட்டாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து வெளியே வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இன்றைக்கும் பால் சோறு சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவும் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழையதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தூங்கிட்டேன். மதியம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி போல் வந்து நான் எழுந்துட்டேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டாங்க. மிஷின் வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து எல்லா துணியும் வந்து என்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு மிஷினை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா துணியும் வந்து காய வச்சுட்டு வந்து கிளிப் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து டிவி ரூமை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டார். எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தூங்கிட்டாங்க. டிவியில்
அடுத்து பார்த்தீங்கன்னா, மோகன்லால் படம் போட்டிருந்தாங்க. அத வந்து 5 மணி வரைக்கும் நாங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப நான் வந்து எழுப்பிட்டேன். அவங்க வந்து எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, டீ போட்டு குடுத்தாங்க. அத எல்லாமே நாங்க வந்து குடிச்சு முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு, எங்க ஒய்ஃப் வந்து எல்லா துணியும் எடுத்துன்னு வந்து கீழ என்கிட்ட குடுத்துட்டாங்க. அத நான் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியா வந்து மடிச்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த துணி வெளிய வைக்கணுமோ, அத வெளிய வச்சுட்டோம். அப்புறம் உள்ள வைக்கணும் எல்லா துணியும் நாங்க 2 பேரும் எடுத்துன்னு போய் வச்சுட்டோம். இப்போ நாங்க 2 பேரும் செஞ்ச வேலை, அதுக்கான மார்க் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் போய் பால் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு மார்க் 6, சங்கீதா வந்து டீ போட்டாங்க. அதுக்கு மார்க் 5, நான் வெளியே பெருக்கினேன். அதுக்கு மார்க் 4, சங்கீதா உள்ள பெருக்கினேன். அதுக்கு மார்க் 3, நான் வந்து ஜாமான் விளக்கு எடுத்துன்னு வந்து காய வச்சேன். அதுக்கு 8, மார்க் சங்கீதா வந்து ஜாமான் விளக்கு கழுவுனேன். அதுக்கு மார்க் 9, நான் வந்து துணியை காய வச்சேன், எடுத்துன்னு மடிச்சு வச்சேன். அதுக்கு மார்க் 6, சங்கீதா வந்து மிஷின்ல துணி போட்டு எடுத்தேன். அது வந்து துணியை காய வச்சுதான் எடுத்தேன். அதுக்கு மார்க் 7, ஸோ என்னுடைய மொத்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா 24. எங்க ஒய்ஃப் ஸ்கோரும் பாத்தீங்கன்னா மொத்தம் 24. அப்போ 2 பேரும் இன்னைக்கு நாங்க வின். ரவுண்ட் 1ல எங்க ஒய்ஃப் வின் பண்ணாங்க. ரவுண்ட் 2ல பார்த்தீங்கன்னா, நான் வின் பண்ணேன். இன்னைக்கு 2 பேரும் வின் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்து 2 ஆல் ஆயிருக்கு. ஸோ எங்களுடைய வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்களோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வேலை யாரு பெட்டரா பண்ணாங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.